புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கருப்பொருள் என்னன்னு யாராச்சும் சொல்றீங்களா? அத பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன் உங்க கூட. நமக்கு ஏதாச்சும் ஒரு துன்பம் வந்துதா எது நமக்கு ஹெல்ப் பண்ணுது? நம்ம அறிவு. நம்ம கிட்ட நிறைய தங்கம், வெள்ளி அந்த மாதிரி நிறைய இருக்கு, அதெல்லாம் திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருந்து திருடே போக முடியாதது நம்ம அறிவு. நம்ம எதிர்னால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஆனா அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு நம்ம அறிவு தானே யூஸ் பண்றோம். அதுக்கு அறிவு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இதத்தான் திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அறிவு அற்றங்காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். அறிவு அற்றங்காக்கும் கருவி. அற்றன் அப்படின்னா அழிவு, கருவி அப்படின்னா டூல். நம்ம ஒருத்தருக்கு அழிவுல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு டூல் அறிவு. செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். செருவார் அப்படின்னா பகைவர், அரண்னா சேஃப்கார்ட். நம்ம எனிமீஸ் கிட்ட இருந்து நம்மள சேஃப்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நம்மளோட அறிவு. இந்த திருக்குறள் பிரிவில் அறிவுடைமை அதிகாரத்தில் அரசியல் இயலில் 421வது திருக்குறளாக அமைந்துள்ளது. இதோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, ஏபிஜே அப்துல் கலாமுடைய ஃபேவரட் திருக்குறள் இதுதான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. திருப்பி அந்த திருக்குறளை ரிப்பீட் பண்ற. அறிவு அற்றங்காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். நன்றி.